பெரியவர்கள் தேர் திருவிழாலாம் கொண்டாடினது மக்களுக்கு பிரம்மமானது எப்படி கடவுளோட ஐக்கியமாகுதோ அதே மாதிரி ஜீவாத்மாக்களான நாம் பிரம்மத்தோட ஐக்கியமாகி நிரந்தரமான ஒரு நல்ல வாழ்வுக்கு போகணுங்கிறதுக்காக தான் அந்த காலத்துல நம்ம பெரியவர்கள் தேர் திருவிழாலாம் உண்டாக்கி அந்த தேரை ஊர் பூரா சுற்றி திரும்ப நிலைக்கு கொண்டுட்டு நிலையில நிறுத்தி பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணி அதை நம்ம ஜீவாத்மாக்கள் பரமாத்மாவோட ஒன்று செஞ்சிடணுங்கிறத ஒரு அர்த்தத்துக்கு தான் அந்த காலத்துல தேரோட்டம் நடத்தி இருக்காங்க. அது ஜனங்களுக்கு ஒரு பொழுதுபோக்காகவும் இருக்கிற மாதிரி அவங்க அதை செய்து வழிவகுத்து செய்திருக்காங்க. ஆத்மாவானது எப்படி நிரந்தரமா பிறவியில்லா நிலைக்கு போகணுங்கிற மாதிரி தேர் ஊரை சுற்றி அதோட ஜீவாத்மாக்களும் சுற்றி கடைசியில அந்த தேர்ல இருக்க தெய்வமான ஜீவாத்மாவான தெய்வம் பரமாத்மாவோட கோயில்ல இருக்க கர்ப்ப கிரகத்துல ஐக்கியமாகணுங்கிறது ஐதீகமாகும். அதுக்காகத்தான் அந்த காலத்துல தேர் திருவிழா எல்லாம் நடத்தி ஜனங்களையும் சந்தோஷப்படுத்தி கடவுள்ல அவங்க தேடுற மாதிரி ஒரு சூழ்நிலைய ஜனங்களுக்கு உணர வச்சாங்க. அது அது தெரியாமையே ஜனங்க அதை ஒரு பொழுதுபோக்காகவும் ஒரு சாஸ்திர மட்டுமே கடைபிடிக்கிறாங்களே ஒழிய அதோட உண்மையான அர்த்தம் தெரியாம ஜனங்க அதை நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதை புரிய வைக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் இதை இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணியிருக்கேன். ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கஷ்டங்கள்லையும் துன்பங்கள்லையும் ஜீவாத்மாக்கள் உழந்த அதாவது மனித உயிரினங்கள் பிறந்து 7 பிறவிகள் அது எடுக்குது. புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்மிருகமாய் பறவையாய் பாம்பாய் மனிதராய் தேவராய் அப்புறம் கடைசியில அது பரமாத்மாவோட ஐக்கியமாகுது. அதைத்தான் தேர் ஓட்டத்தின் மூலம் நமக்கு உணர்த்துறதுக்காக பெரியவங்க இதை நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அது நிறைய பேர் அர்த்தம் புரியாமையே செய்யறாங்க. அது அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டு செய்யும் போது அவங்க இன்னும் அதுல ரொம்ப ஈடுபாட்டோடையும் அக்கறையோடையும் இதை செய்வாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால தயவு செய்து இதை இந்த வீடியோவை எல்லாருக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்க. ரொம்ப சந்தோஷம். மனித பிறவி எடுத்த ஒருத்தன் ஞானத்துக்கு போகல. நானும் பிரம்மனும் ஒண்ணுதாங்கிற ஞானத்தை அவன் புரிஞ்சுக்காத வரைக்கும் அவன் பிறந்து இறப்பான். அது மாதிரி அவன் 85 லட்சம் பிறவிகள் எடுப்பான்னு கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்றாரு. அதனால அந்த 85 லட்சம் பிறவிகளும் நம்மளுக்கு வேண்டாம். நம்ம இப்ப மனிதனா பிறந்து இருக்கிற இந்த பிறவியிலேயே நம்ம ஞானத்தை தேடி போயிட்டோம்னா நம்ம பிரம்மத்தோட ஐக்கியம் ஆயிடுவோம்.